Hello friends, this is Sundar. Welcome to my very first tutorial of Ruby scripting language. நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா இனிமேல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி நான் இந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரூபி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றினது. ரூபின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்காக இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ரூபி அப்படின்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா வந்து C++, ஜாவா அப்படின்றது வந்து போரிங்காக ஆஸ் யூஷுவல் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரூபின்ற புது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேர் இதை பற்றி கேள்வியே படாமல் இருந்திருப்பாங்க. இது ரூபின்றதும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி தான். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்பைலர் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி கம்பைல்டு. எல்லாமே வந்து கம்பைல் பண்ணும். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரன் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டட். இது வந்து இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரன் ஆகிடும். ஸோ இது வந்து டேரெக்டாக இன்டர்பிரட் ஆகி டேரெக்டாக ரன் ஆகும். தேர் ஒன்ட் பி எனி கம்பைலர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். rubyinstaller.org அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ரூபி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். 1.8.7, 1.9.3. நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான ரூபி 2.0.0 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து 64 பிட் அதை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு டவுன்லோட் இட் எனிமோ. இன்னொன்று என்னென்னா, இந்த ரூபியை வந்து ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகிரோ மட்சுமோட்டோ. இவர் தான் வந்து அந்த ஃபவுண்டர், ரூபியோட ஃபவுண்டர். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஹெச்ஆர் வந்து கேட்குற முதல் கொஸ்டின் இதான், உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும் போது ரூபி தெரிஞ்சிருக்கு, எனக்கு ரூபி தெரியும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் வந்து ரூபியை கண்டுபிடிச்சது அப்படின்னு தான் கேட்பாங்க. ரூபி ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ரூபி அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ரூபி இன்ஸ்டாலர். இதை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து ஐ அக்செப்ட் த லைசன்ஸ். நெக்ஸ்ட் இந்த 3 செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. நான் எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் இது டிஃபால்ட் பாத்திலே இருக்கட்டும். இது டிஃபால்ட் பாத்திலே இருக்கட்டும். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம ஏதாவது மிஸ்அப் பண்ணணும், அதான் இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் நம்ம பேக்கப் ஆகணும்னா, பேக்கப் எடுக்கணும்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணோம் அப்படின்றது தெரியாது. இது டிஃபால்ட் பாத்துன்றதுனால எல்லாருக்குமே தெரியும் எங்கே சேவ் ஆயிருக்கும்ட்டு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ரூபி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிளிக் ஃபினிஷ். ரூபியை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா வந்து ரூபி 2.0.0 அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து ரூபி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டராக்டிவ் ரூபி அப்படின்றது இருக்கும். இந்த இன்டராக்டிவ் ரூபியை கிளிக் பண்ணிங்கன்னா ரூபியோட ஸ்க்ரீன் இதுதான். இதில் தான் நம்ம வந்து ரூபி ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எரர் வந்திருக்கும். DL depreciated, ப்ளீஸ் யூஸ் FIDL. இது வந்து ஆக்சுவலாக எரர் இல்லை, இது ஜஸ்ட் வார்னிங். இந்த வார்னிங் வந்து 2.0.0 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா வந்து இது ஏதோ பேட்ச் பண்ணல, அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சீக்கிரம் அவங்க பேட்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதனால் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ பட் இது வந்து ஒரே அனாயிங்காக இருக்குது எனக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் கோ டு மை கம்ப்யூட்டர், விண்டோஸ் சி டிரைவில் போங்க. அதில் வந்து ரூபி 200 அதை போங்க. அதில் வந்து லைப்ரரி LIB அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் போனீங்கன்னா ரூபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ரூபி ஃபோல்டரில் போங்க. இதில் 2.0.0 அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா DL அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த DLன்றது ஃபோல்டர். DL ஃபைல் நான் எது சொல்கிறேன்னா, DLன்ற ரூபி ஃபைல் சொல்கிறேன். இந்த டைப் ஆஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஃபைல். DL.RB அப்படின்னு இருக்கும் இந்த ஃபைல். இந்த ஃபைலை ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேங்க. ஸோ இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த DL is depreciated அந்த வார்னிங் வராது. அது ஆக்சுவலாக எரர் இல்லை, அது வார்னிங். அது நீங்கள் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்மால் டிப். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த இது இல்லை, அந்த லைன் இல்லை பாருங்கள், அந்த வார்னிங் இல்லை. ஸோ இதுதான் வந்து ரூபி என்விரான்மெண்ட். இதில் வந்து IRB அப்படின்றது இன்டராக்டிவ் ரூபி.
இந்த மெயின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன். இதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இது எல்லாமே நான் அப்புறமா என்னன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் டெப்த்தாக சொல்லும்போது. இப்போ வந்து இதில் ஒரு சின்ன மேத் கால்குலேஷன் ரூபி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மேத் கால்குலேஷன் போடுறேன். 1 + 2 அப்படின்ற மேத் கால்குலேஷன் மற்ற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கெட் பண்ணணும், செகண்ட் ஒரு நம்பர் கெட் பண்ணணும், அப்புறமா வந்து தேர்ட் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற நம்பரை அதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்படி தான் இருக்கும். C++, ஜாவா எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ரூபி வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்டாக்ஸு. ஸோ இதில் வந்து 1 + 2ன்னு டைப் பண்ணிங்கனாலே கீழே 3ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ as you can see it's very easy. அதே போல் இந்த என்விரான்மெண்ட் எனக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் த என்விரான்மெண்ட். எப்படின்னா வந்து இந்த என்விரான்மெண்ட்டோட அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ரைட் கிளிக் ஓவர் ஹியர், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள், கலர்ஸில் போங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் கலரை வந்து மாற்றிக்கலாம், ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு நைஸ் லுக்கிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற என்விரான்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம் ரூபியை. இதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ரூபி பார்த்துட்டு போகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.